இன்னைக்கு ஹாகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து நம்ம செய்தியை பார்க்கலாம். 1வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய வீடு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் காலம் சரியான காலம் இதுவோ. ஸோ இது வந்து கர்த்தர் வந்து ஆகாய் என்ற தீர்க்கதரிசிகளை கொடுத்து ஒரு 4 செய்திகள் இந்த ஆகாய் புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. இந்த 4 செய்திகளும் எந்தெந்த தேதியில் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்துட்டாங்க. வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து அப்புறம் நின்று போச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஸோ கட்டுமான பணிக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே சமயத்தில் அவங்களுடைய வீடு கட்டுறதுக்கு ஏற்ற காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேலையில் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போடுறது, இன்னொரு வேலையை செய்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறது. ரைட். இந்த ஒரு சிந்தனையை தான் கடவுள் வந்து இந்த இடத்துல வந்து ஆகாய் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு குறிப்பிட்டு அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். அது எப்படி ஒரு கட்டுமான பணிக்கு நீங்கள் சரியான காலம் நினைக்கிறீங்க, இன்னொரு கட்டுமான பணிக்கு நீங்கள் சரியான காலம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை சொல்லிட்டு 5வது வசனத்தில், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இது எப்படி ஒன்று சரின்னு சொல்கிறீங்க, இன்னொன்று தப்புன்னு சொல்கிறீங்களே? எது சரி எது தப்பு? கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? இது யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமா? ரைட். சம்டைம்ஸ் நம்ம 2 குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு காரியத்துக்கு மட்டும் நம்ம ஓகே அப்படின்றப்போம், இன்னொரு காரியத்துக்கு இல்லை வேணாம், தள்ளி போகலாம், அந்த மாதிரி யோசிப்போம். ரைட். அது கர்த்தருடைய காரியமாக இருந்தால், அது கர்த்தருடைய நேரமாக இருந்தால், கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்றார். தேங்க்யூ ஸோ மச்.